கடந்து போய் கொண்டிருக்க அந்த பேழை இல்லை நீண்ட நாள் இருக்க போவதில்லை. பேழை என்பது ஒரு சோதனை. பேழை என்பது உனக்கு சகிப்புத்தன்மை வரும்படியாய் கர்த்தர் அனுமதித்த காரியம். பேழை என்பது ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கிற சபையாக கூட இருக்கலாம். கோவித்து கொள்ள வேண்டாம். இனிதான் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்கப் போகிறார். என்ன, இனி அந்த பேழைக்குள் இருக்க முடியாது. இனி அந்த மிருகங்களும் உன்னோடு கூட இருக்க முடியாது. எல்லாம் அதனுடைய வழியில் போக போகிறது. என் புருஷன் மிருகம், என் உறவின் முறையான் மிருகத்துக்கு ஒத்த ஜனங்க. அந்த மிருகங்களோடு இனி நீ பயணப்பட போவதில்லை. அதை காப்பாற்றும்படி தான் கர்த்தர் உன்னை வைத்தாரே தவிர அதோடு வாழும்படி உன்னை கர்த்தர் வைக்கவில்லை. எவ்வளோ நாட்கள் இதை நான் சுமக்கிறது, எவ்வளோ நாட்கள் இந்த பிரச்சனையோட கடந்து ஏதோ ஒரு அசௌகத்தின் வழியே நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீங்க. ரத்திர சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த மனுஷன் நீதிமான், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத மனுஷன். ஆனால் ஏன் இந்த சோதனை என்பதை போல காணப்படும்? யாருக்காவது நடந்திருக்காது? இல்லை, நடக்கலை. நீங்கள் கடந்து போகிற கடினமான பாதை யாராவது கடந்து சென்றிருக்கலாம்ல என்று கேட்டவங்க மனம் முதல்ல சொல்ல, இல்லை யாருக்கு வராது சோதனை எனக்கு வந்திருக்கிறது, என்னால் முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உண்மையில கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ண போகிறார். காற்று எதை குறிக்கிறது? காற்று எதை குறிக்கிறது? தேவனுடைய சுவாசத்தை குறிக்கிறது. தேவனுடைய செய்கையை குறிக்கிறது. ஜலம் அமர்கிறது, நேரே அமர்ந்திருக்கலாம். ஆனால் காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். உங்களுக்கு புதிய சுவாசத்தை கர்த்தர் தருகிறார். அது ஆவிக்கு ஒத்த விதத்தில் காணப்படுகிறது. மேல் வீட்டு அறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா பெரு வெள்ளை சத்தம் இறைச்சல் ஒன்று வருகிறது. ஒரு காற்று அந்த வீட்டை நிறைக்கிறது. காற்று வருகிற பொழுதே நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல இடத்திலே காலடி எடுத்து வைக்க போகிறீர்கள். சரியான இடத்துல குடியேற போகிறீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய ஜபங்கள் தேவனுக்கு மனரம்யமாக காணப்படும். தேவனுக்கு அனுசரியாய் காணப்படுவார். கர்த்தரை நீங்கள் முகமுகமாய் தரிசிக்கிற ஜாதிகளாய், பரிசுத்த ஜாதிகளாய் காணப்பட போகிறீங்க. கர்த்தர் நினைத்தருளுகிற குடும்பம் இப்படித்தான் காணப்படும். நினைத்தருளுகிறது. எவ்வளோ அசௌகரியத்தின் வழி இத்தனை ஆண்டு நான் போயிட்டேன் ஐயா. எத்தனையோ நாட்கள், கண்ணீர் நிறைந்த நாட்கள், தூக்கமில்லாத நாட்கள், நிந்திக்கப்பட்ட நாட்கள். என்னை சந்திக்க யாரும் வந்தது இல்லை. ஏதோ தெரியவில்லை, என்னமோ என் நிறுத்த தவறுகிறது. இல்லை, எல்லாரும் பிரிந்து போயிட்டதை போல் இருக்கிறதா? எல்லாரும் உறவு முறைகளெல்லாம் உங்களுக்கு விட்டு போனதை போல் இருக்கிறதா? உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட பயணப்படுவார்னு நினைத்தேன், பயணப்படலை. நான் சொல்கிறேன், கர்த்தரை பிரித்து வைத்திருக்க. அவர்களுக்கு கர்த்தர் உன் வீட்டின் கதவை அடைத்து வைத்திருக்கிறார். இந்த கதவு மறுபடியும் கர்த்தரால் தான் திறக்கப்படும். முதலில் யாருக்கு அனுமதி என்று கேட்டால், புறா போகிறது, காகம் போகிறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த புறா போகிறது, ஒலிவேலை கொத்தி கொண்டு எஜமான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது.